Little Mini Course. Today's topic of discussion is cytokines. What is cytokines? இந்த கொஸ்டின் நிறைய பேரோட மனசுக்குள்ள இருக்கும். ஆனால் இதுக்கு எங்கேயுமே ஒரு கிளியரான ஆன்சர் கிடைக்காது. ஸோ அவர் சேனல் வாண்ட் டு gives you a clear answer for the question what is cytokine அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அவர் சேனல் வாண்ட் டு give a clear answer. So first thing about a cytokine is an messenger molecule. அதாவது ஒரு செல்லில் இருந்து இன்னொரு செல்லுக்கோ இல்லை ஒரு செல்லில் இருந்து அதே செல்லுக்கோ ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிற மாலிகுல் தான் சைட்டோகைன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் சைட்டோகைன் தவிர வேறு என்னென்ன மெசஞ்சர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது அண்டு ஹார்மோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் ஆல்சோ மெசஞ்சர் மாலிகுல் பட் தீஸ் ஆர் நாட் சைட்டோகைன்ஸ். அப்போது சைட்டோகைன்ஸை வெறும்னா மெசஞ்சர் மாலிகுல் மட்டும் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அப்போது அது கூட வேற என்ன சேர்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது cytokine is a messenger molecule which is made up of small peptide chain or protein. கரெக்டுங்களா? அப்போ பெப்டைட் ஹார்மோன்ஸ் இருக்கே ப்ரோட்டீன் ஹார்மோன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு we will have question. அப்போது பெப்டைட் ஹார்மோன்ஸ் are also messenger molecules which transfers a message from one cell to other cell or to the same cell. அப்போ பெப்டைட் ஹார்மோன்ஸ் எல்லாம் சைட்டோகைன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஹார்மோன்ஸ்லாம் வந்துட்டு சைட்டோகைன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அப்போது வேற என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆக்டிங் which is அந்த மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிற மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதோட ஹாஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஷார்ட் லிவ்ட். மாலிகுல் விச் இஸ் ஷார்ட் லிவ்ட் ஆர் ஷார்ட் ஆக்டிங் விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பெப்டைட் ஆர் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மெசஞ்சர் மாலிகுல்ஸ் தோஸ் ஆக்டர்ஸ் மெசஞ்சர் மாலிகுல்ஸ் இந்த மூணு குவாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது சைட்டோகைன்ஸ். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதோட டெஃபினிஷன் இன்னும் முடியலை. விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ செல் which is produced by a group of cells. எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா to modify the action of other group of cells. அதாவது சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பாடியில் இருக்க ஏதோ ஒரு குரூப் ஆஃப் செல்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா டு மாடிஃபை த ஆக்ஷன் ஆஃப் வேற ஒரு குரூப் ஆஃப் செல்லோட ஆக்ஷனை மாடிஃபை பண்ணுறதுக்கு. எப்படி அப்படின்னா ஆஸ் எ மெசஞ்சர் மாலிகுல் விச் இஸ் ஷார்ட் லிவ்ட் அண்ட் மேட் அப் ஆஃப் பெப்டைட் செயின்ஸ் விச் இஸ் நத்திங் பட் அமினோ ஆசிட்ஸ். இதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஆஃப் சைட்டோகைன்ஸ். ஸோ இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது மெசஞ்சர் மாலிகுல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து வந்தால் 3 வார்த்தைகள் எல்லோரோட மைண்ட்லேயும் வரணும். ஸோ மெசஞ்சர் மாலிகுல் அப்படிங்கிற வேர்டை டிட்டர்மைன் பண்ணுற 3 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட், செகண்ட் வேர்ட், தேர்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் அன் ஆட்டோக்ரைன், செகண்ட் வேர்ட் இஸ் அ பாராக்ரைன், தேர்ட் வேர்ட் இஸ் அன் எண்டோக்ரைன். ஓகேங்களா? இந்த 3 வார்த்தையும் தான் மெசஞ்சர் மாலிகுல் அப்படிங்கிற வேர்டுக்கு ஹெல்ப் பண்ணுற வேர்ட்ஸு. நம்ம பாடியில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸும் வந்துட்டு எண்டோக்ரைன் மாலிகுல்ஸ். ஆனால் வேற சைட்டோகைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் ஆக்டர்ஸ் ஆட்டோக்ரைனாகவும் ஆக்ட் ஆகும், பாராக்ரைனாகவும் ஆக்ட் ஆகும், எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் ஆகும். அப்போது இத்தனை க்ரைனாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறியே, அப்போது இந்த க்ரைன்லாம் அப்படின்னா என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூ மே ஹேவ் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ரைன் எடுத்துக்கலாம். ஆட்டோக்ரைன் அப்படின்னா என்னென்னா ஒரு பாடியில் ஒரு செல் இருக்குது. அந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டோகைன் ஒரு மாலிகுல் ப்ரொடியூஸ் பண்ணுது. சைட்டோகைன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுல் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் மே பி எனி மாலிகுல், எய்தர் நியூரோ டிரான்ஸ்மிட்டராக இருக்கலாம், ஹார்மோனாக இருக்கலாம், இல்லை எனி சப்ஸ்டன்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ண அந்த செல்லு மேலே இருக்க ரிசப்டார் மேலேயே போய் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா those molecules, those substances are called as autocrine substances அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பாராக்ரைன். அதாவது நம்ம பாடியில் ஒரு செல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த செல்லு இதே மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸ் நவ் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் அதர் செல் மேலே ஆக்ட் ஆகி அந்த செல்லோட ஆக்ஷனை மாற்ற போகுது. ஆனால் எப்படி போகுது, எந்த வழியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட் கிராசஸ் டிஷ்யூஸ் அண்ட் டிஷ்யூஸை க்ராஸ் பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸ் போய் இட் ரீச் த அதர் செல் டு மாடிஃபை த ஆக்ஷன். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போய் வேற ஒரு செல் மேலே ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்ட் அஸ் பாராக்ரைன் சப்ஸ்டன்சஸ். இதே வாட் இஸ் எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். எண்டோக்ரைன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஒரு செல் எடுத்துக்கலாம். இந்த செல்லு இதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸு இதே மாதிரி வேற ஒரு செல்லு மேலே போய் ஆக்ட் ஆகி அதோட ஆக்ஷனை மாற்றணும்.
ஆனால் எது வழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா த்ரூ அ ஜென்ரல் சர்க்குலேஷன், த்ரூ அ பிளட் வெசல். பிளட் வெசல்ஸ் வழியாக போய் வேற ஒரு செல் மேலே, அதாவது ஜெனரல் சர்க்குலேஷன் வழியாக ட்ராவல் பண்ணி போய் வேற ஒரு செல்லோட ஆக்ஷனை மாற்றுச்சு அப்படின்னா தோஸ் ஆர் கால்ட் அஸ் எண்டோக்ரைன் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பை நவ் யூ வில் பி நோயிங் வாட் இஸ் ஆட்டோக்ரைன், விச் இஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த செல் விச் அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆன செல்லு மேலே ஆக்ட் ஆகி அந்த செல்லோட ஆக்ஷனை மாடிஃபை பண்ணுறது வந்துட்டு ஆட்டோக்ரைன். பேராக்ரைன்னா டிஷ்யூஸை க்ராஸ் பண்ணி வேற செல் மேலே ஆக்ட் பண்ணுறது. எண்டோக்ரைன்னா பிளட் வெசல் வழியாக போய் வேற செல் மேலே ஆக்ட் ஆகி அந்த செல்லோட ஆக்ஷனை மாடிஃபை பண்ணுறது. இதுதான் ஆட்டோக்ரைன், பேராக்ரைன், எண்டோக்ரைன். இதுக்கும் நம்மளோட டாபிக் ஆஃப் டிஸ்கஷனான சைட்டோகைனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சைட்டோகைன் இஸ் a messenger molecule which can act as ஆட்டோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ண முடியும், பேராக்ரைனாகவும் ஆக்ட் பண்ண முடியும், எண்டோக்ரைனாகவும் ஆக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 எபிலிட்டியுமே உள்ள சப்ஸ்டன்ஸ் தான் சைட்டோகைன். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோக்ரைன் இந்த சைட்டோகைன் வந்துட்டு IL-2 interleukin 2. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் பேராக்ரைன் இஸ் interleukin 7 அண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோக்ரைன் இஸ் interleukin 1. இப்போ சைட்டோகைன் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஈஸி டெஃபினிஷனா which is a messenger molecule, small peptide or protein chain-ஆல இருக்கும், short acting, short lived, which is produced by one group of cells to modify the action of other group of cells அப்படி சொல்லியிருந்தேன். அப்போ what are the group of cells that produce cytokines அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ எந்தெந்த செல்ஸ்லாம் பாடியில் இந்த சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா there are 5 types of cells that produces cytokines. So what are the 5 types of cells that produce cytokines அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, first cell is a leukocytes which is nothing but நம்ம பாடியில் இருக்க WBCs எல்லாமே சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டி உள்ள செல்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளட் வெசல்ஸை கோட் பண்ணியிருக்க எண்டோதீலியல் செல்ஸ். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்ட் செல் இஸ் அண்ட் எபிதீலியல் செல்ஸ். அண்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் செல்ஸ் which is nothing but connective tissue cells. கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ். அதோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஸ் லைக் மேஸ்ட் செல்ஸ் விச் ப்ரொடியூஸ் சைட்டோகைன்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனி செல்ஸ், நார்மல் செல்ஸே விச் இஸ் அண்டர் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிட்னியில் வி ஹேவ் குரூப் ஆஃப் செல்ஸ் கால்ட் அஸ் மெசாஞ்சியல் செல்ஸ். இந்த மெசாஞ்சியல் செல்ஸ் நார்மலாக RAA சிஸ்டம், அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் மெக்கானிசமை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் ஆகும். ஆனால் அண்டர் அ பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், அண்டர் chronic inflammation of kidney, mesangial cells will also produce cytokines. இந்த மாதிரி எனி healthy cell in our body which is under a pathological condition will produce cytokines. These are 5 types of cells that என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 5 டைப் ஆஃப் செல்ஸ் தான் நம்மளோட பாடியில் சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி which modify the actions of other type of cells in the body. ஓகேங்களா, திஸ் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அபவுட் cytokines. ஸோ cytokines we have many classification and still more classes are going to be on cytokines. ஸோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.